வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஜேஓ தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழங்கும் அல் அஹ்ஸாப் சீரீஸின் தொடர்ச்சியாக இன்று 37வது வசனத்தை காணலாம். மேலும் நபியே, அந்த சந்தர்ப்பத்தை நினைத்து பாரும். எவர் மீது அல்லாஹ்வும் நீரும் உபகாரம் செய்திருந்தீர்களோ அவரிடம் நீர் கூறிக்கொண்டிருந்தீர், உம்முடைய மனைவியை கைவிட்டு விடாதே, மேலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சு. நீர் அந்நேரத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்த நாடியிருந்த விஷயத்தை உம்முடைய உள்ளத்தில் மறைத்து வைத்துக் கொண்டிருந்தீர். மேலும் நீர் மனிதர்களுக்கு அஞ்சிக் கொண்டிருந்தீர். ஆனால் அல்லாஹ் தான் நீர் அஞ்சுவதற்கு அதிக தகுதியுடையவன். அவளுடைய விஷயத்தில் தம் நோக்கத்தை நிறைவேற்றிய பிறகு விவாகரத்து செய்யப்பட்ட அவளை உமக்கு நாம் மனமுடித்து வைத்தோம். நம்பிக்கையாளர்களின் வளர்ப்பு மகன்கள் தம்முடைய மனைவிமார் விஷயத்தில் தம் தேவையை நிறைவேற்றி விடும்போது விவாகரத்தான அப்பெண்களின் விவாகரத்தில் நம்பிக்கையாளருக்கு எவ்வித இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக. மேலும் அல்லாஹ்வின் கட்டளையோ செயல்படுத்தப்பட வேண்டியதாகவே இருந்தது. அல்லாஹ் எந்த ஒரு பணியை நபிக்காக நிர்ணயித்துள்ளானோ அந்த பணியை ஆற்றுவதில் நபியின் மீது எந்த தடையும் இல்லை. முன்பு சென்ற நபிமார்களின் விவகாரத்திலும் இதுதான் அல்லாஹ்வுடைய நியதியாய் இருந்திருக்கின்றது. மேலும் அல்லாஹ்வுடைய கட்டளை திட்டவட்டமாக முடிவு செய்யப்பட்ட தீர்ப்பாய் இருக்கின்றது. இந்த வசனத்தின் தொடக்கத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மேலும் நபியே, அந்த சந்தர்ப்பத்தை நினைத்து பாரும். இந்த வசனங்களும் 47 வரை உள்ள வசனங்களும் எப்போது அருளப்பட்டதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோட திருமணம் நடந்து விட்டிருந்தது. அந்த சமயத்துல தான் இந்த வசனங்கள் அருளப்பட்டது. அப்போது என்ன செய்யறாங்கன்னா, நயவஞ்சகர்கள், இணை வைப்பாளர்கள், யூதர்கள் எல்லாரும் இந்த திருமணத்தை வைத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவதூறு பரப்புரை நடத்திட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, எதிரிகள் வேண்டுமென்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவதூறு பரப்பிட்டு தம்முடைய வயிற்றெரிச்சலை தணிக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அந்த எதிரிகளுக்கு இதன் உண்மை நிலையை தெளிவுபடுத்துவதற்காக இந்த வசனத்தை சொல்லல. அதற்கு மாறாக இந்த பரப்புரையிலிருந்து முஸ்லிம்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய ஐயங்களை, அவர்களுடைய மனத்திலிருந்து ஐயங்களை, அந்த பொய் பரப்புரை இருக்கிற அதனை போக்குவதற்காக தான் இந்த நோக்கமா கொண்டு இந்த வசனத்தை அருள்றான். ஏன்னா என்ன அச்சம் இருக்குதுன்னா, இந்த முஸ்லிம்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனதில் குழப்பமோ அவர்களுடைய உள்ளத்தில் ஐயமோ ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதால எல்லாம் என்ன செய்யறான்னா இந்த வசனங்களை அருள்கின்றான். மேலும் நபியே, அந்த சந்தர்ப்பத்தை நினைத்து பாரும். எவர் மீது அல்லாஹ்வும் நீரும் உபகாரம் செய்திருந்தீர்களோ அவரிடம் நீர் கூறிக்கொண்டிருந்து. இந்த உபகாரத்தை பத்தி என்னன்னு சொன்னா, ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பத்தி தான் இந்த வசனத்துல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உண்மையில அவர் என்ன இருக்காருன்னா, கல்பு கோத்திரம் அப்படின்னு ஒரு கோத்திரம் இருக்கு. அதுல ஹாரிசா பின்த் ஷராஹில் என்பவருடைய மகன். அவங்களுடைய தாயார் பேர் சுதா பின்த் தாலபா. இவர் தை கோத்திரத்துடைய கிளையான பனு மான் கோத்திரத்தை சேர்ந்தவர். ஸைத் அவங்க 8 வயசா இருக்கும்போது என்ன செய்யறாங்க, இவங்க அம்மா தன்னுடைய தாய் வீட்டிற்கு ஸைதை கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்ப அழைச்சிட்டு போகும்போது என்ன ஆகுது, அங்க பனு ஹைன் பின் ஜஸ்ர் கோத்திரத்தை சேர்ந்தவங்க உங்களுடைய கூடாரத்தை கொள்ளையடிக்கிறாங்க. இவங்களுடைய பொருட்களை, உடைமைகள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடறாங்க. சில மனிதர்களையும் பிடிச்சிட்டு போறாங்க. அந்த மனிதர்கள்ல இந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்கள கூட்டிட்டு போய் தாயிஃப் நகரத்துல உக்காஸ் சந்தையில விட்டுடுறாங்க, விலைக்கு வித்துடுறாங்க. அங்க இவரை யாரு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சகோதரருடைய மகனான ஹக்கீம் பின் ஹிசாம் என்பவர் விலை கொடுத்து வாங்குறாரு. வாங்கிட்டு அவரை மக்காவுக்கு கூட்டிட்டு போய் என்ன செய்யறாரு, தன்னுடைய அத்தையான ஹதீஜா பிராட்டியார் அவங்க கிட்ட அவங்கள அன்பளிப்பா கொடுத்துடுறாரு. இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா
அன்ஹாவுக்கும் திருமணம் நடந்துட்ட பின்னாடி அவங்க வீட்டுல கத்தீஜா ரலியல்லாஹு தஆலா வந்து இந்த பையனை பாக்குறாரு. ஜயத் அவங்கள வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாரு. அங்க அவருடைய பழக்க வழக்கம் குணநலன்கள்லாம் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அவர் என்ன செய்யறாரு, ஜயத் ரலியல்லாஹு தஆலா எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கத்தீஜா ரலியல்லாஹு தஆலா விண்ணப்பம் வைக்கிறாங்க. கத்தீஜாவும் என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. இப்ப பாருங்க, இந்த சிறுவனுடைய ஒரு பெரும் பேரு என்ன, ஒரு உன்னதமான ஆளுமைன்னு வந்துடுறாங்க. அதுவும் எப்படிப்பட்ட ஆளுமைனா, இன்னும் சில காலத்துல அவர் என்னவா இருக்காரு, நபியா, இறைவனுடைய தூதரா அதற்கு அறிவிக்க இறைவன் வந்து அறிவித்த ஆளுமையுடன் வந்து இவங்க வந்துடுறாங்க. அப்போ அவருடைய வயசு வந்து 15 வயசா இருக்கு. சிறிது காலத்துக்குள்ள என்ன ஆகுதுன்னா, ஜயத் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தந்தைக்கும் அவருடைய தந்தைக்கு வந்து தெரியுது என்னன்னா, என்னுடைய மகன் மக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய ஜயதுடைய சிறிய தந்தையை 2 பேரும் மக்காவுக்கு வர்றாங்க. தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்லத்துக்கு வந்து இருக்கிறாங்க. இங்க வந்து என்னுடைய மகன் இருக்கிறாரு, நீங்க வந்து நான் கேள்விப்பட்டோம், நாங்க எவ்வளோ இழப்பீடு கேட்டாலும் நாங்க தரோம், நீங்க வந்து எனக்கு ஜயத் வந்து என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, சரி நான் வந்து அவரை அழைக்கிறேன், நீங்களே கேளுங்க. அவர் வந்து தன்னுடைய மனம் வந்து உங்ககிட்ட அவர் திருப்பி வர்றாருன்னா வந்துட்டோம், எனக்கு வந்து எந்த வித இழப்பீடு தொகையும் வேணாம். ஆனா அவர் வந்து இங்க இருக்க விரும்பினாருன்னா நான் அவரை வந்து வழிகாட்டையாம அவரை வந்து அனுப்ப மாட்டேன், அப்படிப்பட்ட ஆள் நான் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே போல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி நீங்க வந்து ஒரு நல்ல ஆலோசனை தான் நீங்க சொல்லியிருக்கீங்க, சிறப்பான ஒரு நீதி நியாயமிக்க ஆலோசனை, நீங்க கூப்பிடுங்க எங்க மகனை அப்படின்னு சொல்றாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாரு, ஜயதை அழைக்கிறாரு. அழைச்சிட்டு சொல்றாரு, இவங்க இந்த பெரியவங்க 2 பேர் வந்திருக்காங்களே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அவன் சொல்றான், எனக்கு நல்லாவே தெரியும், ஒருவர் வந்து என்னுடைய தந்தை, இன்னொருவர் என்னுடைய சிறிய தந்தை அப்படின்னா. அப்புறம் என்ன சொல்றாரு, நான் இப்போ உங்களுக்கு வந்து சுதந்திரத்தை கொடுக்குறேன், நீங்க வந்து இங்க என்னை பத்தியும் உங்களுக்கு தெரியும், அவங்கள பத்தியும் உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து விரும்பினா தாராளமா அவங்க கூட போயிடலாம், இல்லைன்னா என்னுடனே தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்காக வந்து ஜயத் ரலியல்லாஹு தஆலா என்ன பதில் அளிக்கலாம்னா, உங்களை விட்டுட்டு நான் வந்து வேறு எங்க போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா. அவருடைய தந்தை என்ன சொல்றாரு, ஜயத் நீ என்ன சொல்ற, சுதந்திரமான் இருக்கிறத விட்டுட்டு நீ வந்து அடிமையா இருப்பதற்கு தான் நீ முன்னுரிமை கொடுக்குறியா, உன்னுடைய தந்தை தாய் உறவினரை விட்டுட்டு ஒரு அந்நிய இடத்துல இருக்கிறதுக்கு நீ விரும்புகிறாயா அப்படின்னு சொன்னா. ஜயத் ரலியல்லாஹு தஆலா இவ்வளவு அழகா ஒரு பதில் சொல்றாங்க பாருங்க. இந்த மனிதனிடம் நான் வந்து என்ன குணங்களை பார்த்தேன், அவருடைய நடத்தையை பார்த்து என்னுடைய மனம் வந்து என்ன ஆயிடுச்சு, அங்கே வந்து இதாயிடுச்சு, இதெல்லாம் அனுபவித்த பின்னாடும் அந்த இனிமையை நான் வந்து இவரை விட்டு எங்கேயோ போக மாட்டேன், இவரை விட உலகத்துல வேறு எதுக்குமே வந்து நான் முன்னுரிமை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன். இதை பார்த்த உடனே அவருடைய உறுதியான பதில பாக்குறாரு அவங்களுடைய அப்பா. அவருக்கு வந்து மகிழ்ச்சியோட என்ன செய்யறாரு, சரி நீங்க வந்து உங்களுடைய விருப்பப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் வந்து மகிழ்ந்து என்ன செய்யறாங்க, அவரை வந்து ஹரம்க்கு கூட்டிட்டு போய் ஜயத் ரலியல்லாஹு தஆலா எல்லா குறைஷிகள் முன்னாடி அறிவிக்கிறாங்க. என்னன்னா, ஜயத் வந்து இன்றையிலிருந்து என்னுடைய மகன், என்னுடைய சொத்திலிருந்து அவருக்கு பங்கு இருக்கும், அவருடைய சொத்திலிருந்து எனக்கு பங்கு இருக்கும், இதுக்கு வந்து சாட்சியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நடந்தது எப்போன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அறிவிக்கப்படுவதற்கு முந்தைய காலத்துல நடந்தது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அதுல இருந்து அவரை வந்து ஜயத் ரலியல்லாஹு ஜயத் பின் முகமது அப்படின்னு அழைக்கிறாங்க. அதற்கு பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல வஹி அறிவிக்கப்படும் போது கொஞ்சம் கூட ஒரு கணம் கூட தாமதிக்காம வந்து 4 பேரு இவருடைய அழைப்பை ஏற்கிறாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் கத்தீஜா ரலியல்லாஹு தஆலா, அதுக்கு பிறகு ஜயத் ரலியல்லாஹு தஆலா, 3வது வந்து அலி ரலியல்லாஹு, 4வது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து ஜயத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வயது 30. நபிகளாருக்கு வந்து சேவையாற்றி அவங்க கிட்ட 15 வருஷம் முடிஞ்சிட்டு இருக்கு. ஹிஜ்ரி 4
முகமது ஸல்லல்லாஹு என்ன செய்யறாருன்னா தன்னுடைய அத்தை மகளான ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு திருமணம் முடித்து வைக்கிறாரு. மகரம் வந்து முகமது ஸல்லல்லாஹு கொடுக்கிறாரு. வீடு அமைப்பதற்கான பொருட்களையும் வந்து அவரே கொடுக்கிறாரு. இதை பத்தி தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, எவர் மீது அல்லாஹ்வும் நீரும் உபகாரம் செய்திருந்தீர்களோ அப்படின்னு சொல்றார். அவரிடம் நீர் கூறிக்கொண்டிருந்தீர், உம்முடைய மனைவியை கைவிட்டு விடாதே, மேலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சு. இதை பத்தி என்ன இருக்குன்னா, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் வந்து உறவு ரொம்ப கசந்து போகுது. மோதல் போக்கு முற்றிவிட்ட நிலை இருக்கு. அப்பதான் வந்து இவர் வந்து முகமது ஸல்லல்லாஹு கிட்ட ஸைத் சொல்லிட்டே இருக்காரு, முற்றிய நிலையில என்ன சொல்றாரு, நான் வந்து விவாகரத்து செய்ய போறேன் அப்படின்னு இறுதியில சொல்றாரு. அதுக்கு வந்து இறைவனும் இறை தூதரையும் என்ன சொல்றாங்கன்னா, திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன போது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருக்கு. இருந்தாலும் அவங்க வந்து இவங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மனம் செஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மனசுல என்ன இருக்குன்னா, ஸைத் வந்து ஒரு விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை, வந்து நம்முடைய குலத்தாரால் வளர்க்கப்பட்டவர். நானும் வந்து அரபு குலத்துல மிக உயர்ந்த கண்ணியமான கோத்திரத்துல இருந்து வந்திருக்கேன், எனக்கும் அவருக்கு வந்து பொருத்தமில்லை. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து அவருடைய மனசுல இருந்து விலகவே இல்லை. அவர் வந்து தனக்கு சமமாவே பார்க்கல. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஸைதை வந்து தமக்கு சமமான இடத்தில் வைத்து பார்ப்பதற்கு அவருடைய மனம் வந்து இடம் தரல. அதனால என்ன ஆகுதுன்னா, மனக்கசப்பு வந்து அதிகமாயிடுது. அதனாலதான் வந்து என்ன சொல்றாருன்னா, ஸைத் வந்து நான் விவாகரத்து கொடுத்துறேன்னா, இறை தூதர் என்ன சொல்றாரு, நீ வந்து நீ என்ன அல்லாஹ்வுக்கு அஞ்சு, மனைவியை கைவிட்டு விடாதே அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு நீர் அந்நேரத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்த நாடி இருந்த விஷயத்தை உம்முடைய உள்ளத்தில் மறைத்து வைத்துக் கொண்டிருந்தீர், மேலும் நீர் மனிதர்களுக்கு அஞ்சி கொண்டிருந்தேன், ஆனால் அல்லாஹ் தான் நீர் அஞ்சுவதற்கு அதிக தகுதி. இது எதை பத்தி சொல்லணும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஸைனப் அவர்களை நௌசுபில்லா அவர்களே வந்து மண் முடித்து கொள்ளலாம் அப்படின்னு ஆசை வச்சுட்டு இருந்தாங்க. மேலும் வந்து ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஸைனப் ரலியல்லாஹு மனவிலக்கு செஞ்சிடணும் அப்படின்னு விரும்பினாங்க. நௌசுபில்லா தம் மனைவியை மனவிலக்கு செய்யறேன் அப்படின்னு ஸைத் வந்து சொல்லும் போது உதட்டளவில மட்டும் வந்து அவர் அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சில பேர் வந்து இதற்கு விளக்கம் அளிக்கிறாங்க, சில பேர் இப்படி நினைக்கிறாங்க. ஆனா இது வந்து உண்மையான விளக்கம் இல்லை. இதுல என்ன இறைவன் சொல்றா அப்படின்னு சொன்னா, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஆகியோருக்கு இடையில் மனக்கசப்பு அதிகரித்து கொண்ட அதே நேரத்தில் ஸைத் வந்து தம்முடைய மனைவியை மனவிலக்கு செய்தால் அவரால் தலாக் செய்யப்பட்ட பெண்ணை நபிகளால் அவர்கள் மணந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து முதல்லயே இவருக்கு அறிவிச்சுட்டு இருக்கான். நீங்க வந்து ஸைத் வந்து தலாக் செஞ்ச பின்னாடி நீங்க என்ன செய்யணும், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இது ஒரு பெரிய நோக்கத்திற்காக அல்லாஹ் சொல்றான். ஒரு இதுக்கு பிறகு நான் சொல்றேன் அது என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து நபி வஹி அறிவிக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டம். இவர் கூட வந்து சில பேர் தான் இருக்கிறாங்க. முழு அரபு குலமே என்ன இருக்குன்னா எதிரா இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு அந்த அரபு உலகத்துல என்ன இருக்குன்னா, தலாக், அதாவது வளர்ப்பு மகன்களுடைய மனைவியை வந்து மணந்து கொள்வது எத்தகைய ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா தயங்குறாரு, எப்படி இந்த சூழ்நிலையை எப்படியாவது நம்ம வந்து கடந்து விடணும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறாருன்னா, நீர் வந்து உண்மையாவே இவர் சொல்றாருன்னா நீர் வந்து தலாக் செய்ய வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா ஸைத் தலாக் செய்யாம இருந்தா இவருக்கு என்ன ஆகும், இவர் மனம் முடிக்கிற சூழ்நிலை வராது இல்லையா. அந்த மாதிரி மனம் முடிக்கும் சூழல் வந்தா குறைஷிகள் வந்து இவர் மீது நிறைய சேருவார், இறைப்பார்கள், அவதூறு பரப்புவார்கள், பயந்து வந்து இவர் சொல்றாரு. ஆனா இறைவன் என்ன சொல்றான்னா, நீர் வந்து அஞ்சுவதற்கு தகுதியுடையவர் யாருன்னு சொன்னா அல்லாஹ் தான், இந்த மனிதர்கள் கிடையாது அப்படின்னு சொன்னான். அதாவது
இறை தூதரை அல்லாஹ் எப்படி விரும்புகின்றான்னா அவர் தீரத்துடன் இருக்கணும். ஏதாவது ஒரு கட்டளை வந்ததுதான் இறைவனிடம் அதை ஏற்று நடக்கணும். அந்த மாதிரி உறுதிமிக்க ஒரு தீரமான ஒரு உன்னதமான ஒரு நபராதான் இறை தூதர் இருக்கணும் அப்படின்னு பாக்குறான். அதனால இறைவன் என்ன சொல்றான்னா இவரு இந்த மாதிரி தயங்குறாரு இல்லையா, அது இந்த தீர செயலுக்கு எதிரா இருக்கு. அதனால இவருக்கு என்ன சொல்றாங்கன்னா நீங்க அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். யாருக்கு அஞ்ச வேண்டும்? மனிதர்களுக்கு அஞ்சி கொண்டிருந்தீர், ஆனால் அல்லாஹ் தான் நீ அஞ்சுவதற்கு அதிக தகுதியுடன். இவர் உள்ளத்தில் மறைத்து வைக்கிறது இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது அவர் தலாக் கொடுத்த பின்னாடி இவர் மணந்து கொள்ள வேண்டும் என்ற இறைவனுடைய கட்டளை இருந்தது இல்லையா, அதை இறைவன் வெளிப்படுத்தினான். ஜைத் அவளுடைய விஷயத்தில் தம் நோக்கத்தை நிறைவேற்றிய பிறகு விவாகரத்து செய்யப்பட்ட அவரை உமக்கு நாம் மனமுடித்து வைத்தோம். இங்க என்ன இறைவன் என்ன சொல்றான்னா, ஜைத் அவளுடைய விஷயத்தில் தம் நோக்கத்தை நிறைவேற்றிய பிறகு, அதாவது ஜைத் ரஸியல்லாஹு ஜைனப் ரஸியல்லாஹு ஆர்வமோ ஆசையோ கொஞ்சம் கூட எஞ்சி இருக்கவில்லை. அந்த நிலையில தான் இறைவன் என்ன செய்யறான், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனமுடித்து வைக்கின்றார். அதாவது இத்தா காலம் எல்லாம் முடிஞ்சிருது. இத்தா காலத்துல என்ன செய்யலாம், கணவன் மனைவிக்கு ஆசை இருந்தா மனைவி மேல திரும்ப அழைத்து கொள்ளலாம், இல்லைன்னா ஏதோ அவர் கன்சீவ் ஆயிருக்காங்க அந்த மாதிரி நிலையிலும் பார்த்து ஆர்வமா இருந்தா அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த சூழல் என்ன இருக்குன்னா, இந்த இத்தா காலம் முடிஞ்சிருக்கு, ஜைதுடைய ஆர்வம் எல்லாம் இல்லாம ஆயிடுது. அதுக்கு பின்னாடி தான் இறைவன் என்ன செய்யறான்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மனமுடித்து வைக்கின்றான். இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் தானா விருப்பப்பட்டு ஜைனப் ரஸியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொள்ளவில்லை. இது இறைவனால் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இறைவனுடைய கட்டளை என்பதால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். நம்பிக்கையாளர்களின் வளர்ப்பு மகன்கள் தம்முடைய மனைவிமார் விஷயத்தில் தம் தேவையை நிறைவேற்றி விடும்போது விவாகரத்தான பெண்களின் விவகாரத்தில் நம்பிக்கையாளருக்கு எவ்வித இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக. இங்க எதற்காக மனமுடித்து வைத்தான்? ஒரு பெரிய காரணம் சொல்லப்படுது. அரபுலகத்துல என்ன இருந்ததுன்னா, தத்தெடுக்கப்பட்ட மகள்கள் விவகாரத்துல தவறான ஒரு இது வெறுன்று இருந்துச்சு தொடர்பு. அந்த தொடர்பு உறவுகள் தொடர்பாக அதை உடை தெரியணும்னா அது வெறுமனே உடை தெரிய முடியாது. அதை எப்படி உடை தெரிய முடியும்னா, நபி முன் அதை செய்தால்தான் இந்த விவகாரம் முடிவுக்கு வரும். அதனால இறைவன் என்ன செய்யறான்னா, ஜைனப் ரஸியல்லாஹு அன்ஹா அவர்களை இவர்களுக்கு மனம் முடித்து வைத்து இந்த விவகாரத்தை தீர்த்து வைக்கின்றான். மேலும் அல்லாஹ்வின் கட்டளையோ செயல்படுத்தப்பட வேண்டியதாகவே இருந்தது. அல்லாஹ் எந்த ஒரு பணியை நபிக்காக நிர்ணயித்துள்ளானோ அந்த பணியை ஆற்றுவதில் நபியின் மீது எந்த தடையும் இல்லை. அதாவது இங்க என்ன சொல்றான்னா, இறைவன் முன்பு சென்ற நபிமார்கள் விவகாரத்திலும் இதுதான் அல்லாஹ்வுடைய நியதியா இருந்திருக்கின்றது. மேலும் அல்லாஹ்வுடைய கட்டளை திட்டவட்டமாக முடிவு செய்யப்பட்ட தீர்ப்பாயிருக்கின்றது. அதாவது ஒரு கட்டளை அல்லாஹ்விடமிருந்து வந்து விட்டது என்றால் இதை கண்டிப்பாக நபிமார்கள் நிறைவேற்றியே தீர வேண்டும். மற்ற முஸ்லிம்களுக்கு வேண்டுமானால் இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது இறை தூதர்கள் விஷயத்துல இது கட்டாயமாக செய்யப்பட வேண்டியது. அதுவும் என்ன சொல்றாங்க, முன்பு சென்ற நபிமார்கள் மீதும் இதே போலதான் ஒரு செயலை பற்றி செய்யணும் கட்டாயமா இறைவனிடம் இருந்து கட்டளை வந்ததுன்னா எல்லா நபிமார்களும் இதை செயல்படுத்தி தான் இருந்தாங்க. கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகமே எதிராக அணி திரண்டு வந்தாலும் இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றியே தீர வேண்டும். இந்த வசனம் மூலம் நமக்கு கிடைக்கும் படிப்பினை என்னவென்றால், நாம் சத்தியத்தை நிறைவேற்றுவதில், இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதில், கடமைகளை நிறைவேற்றுவதில் உலகமே எதிரா நின்றாலும் நம்ம நிறைவேற்றியே தீர வேண்டும். மனிதர்களுக்கு அஞ்சக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்ச வேண்டும் என்பதே. இன்ஷா அல்லாஹ் நாம் இதன்படி செயல்படுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.